ராகவ் தன்னுடைய காதலை அபிகிட்ட சொல்ல போகிறான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அந்த நேரம் ஒரு பெரிய அதிர்ச்சியை ராகவுக்கு காத்துட்ருக்குது. அபி ஏற்கனவே ராகவுடைய முன்னாள் காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய மதுமிதாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. மதுமிதாவை பார்த்த ராகவ் பயங்கரமாக ஷாக்காகி நிற்கிறாரு. நீங்கள் மதுமிதாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். மதுமிதா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக்சிடெண்ட்டில் செத்து போகலை. ஒரு இடத்துல நான் கண்ட உடனேயே உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அபி சொல்கிறாங்க. எங்கே போயிருந்த மதுமிதா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நீ இல்லாமல் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ராகவ் பேசிகிட்ருக்காரு. மதுமிதா இங்கே ஒரு உண்மையை பெரிய அதிர்ச்சியை சொல்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு ராகவன் அதிர்ச்சியானாலும் இனிமேல் உன்னோட வாழ்க்கையில் நான் குறுக்க வரமாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மதுமிதா கிளம்புறாங்க. அபி டக்குன்னு மதுமிதா கையை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா சொல்கிறாங்க. இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை நான் பார்த்துக்கிறேன், இதே வீட்டில் தான் நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.